வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் உடைய ராங் நம்பர் சீரிஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நம்பர் சீரிஸ்ல மிஸ்ஸிங் நம்பர் பார்த்திருப்போம். அதோடைய கண்டினியூஷன் தான் எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராங் நம்பர் சீரிஸ். சோ எனக்கு ஒரு கிளரிக்கல் லெவல் எக்ஸாம்ல நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கேட்பாங்க. இதே எனக்கு ஒரு PO லெவல் எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு 5 ராங் நம்பர் சீரிஸ் கேட்பாங்க. பட் நமக்கு லாஜிக் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே சிமிலர் தான். நம்ம மிஸ்ஸிங் நம்பருக்கு என்ன லாஜிக் கண்டுபிடிக்கிறோமோ அதே சேம் லாஜிக் தான் இங்க இருக்கும். பட் நமக்கு அங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அப்படின்றப்ப நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், அந்த கொஸ்டின் மார்க்ல என்ன நம்பர் வரும்ன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் இங்க நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஓவராலா ஒரு சீரிஸ் கொடுத்துருவாங்க. அந்த கொடுத்துருக்க சீரிஸ்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் தப்பா இருக்கும். ஸோ அப்போ அந்த நம்பரோட லாஜிக் நான் கண்டுபிடிக்கணும். பட் நம்ம இங்க யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அங்க எந்த லாஜிக் யூஸ் பண்ணோம் நம்பர் சீரிஸ்ல சிமிலர் அதே லாஜிக் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிராஜுவல் இன்க்ரீஸா இல்ல கிராஜுவல் டிக்ரீஸான்னு பார்ப்பேன். இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்தாலே போதுமா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரேபிட் இன்க்ரீஸ் ஆர் ரேபிட் டிக்ரீஸ் ஆன்னு செக் பண்ணுவேன். இப்போ ரேபிட் இன்க்ரீஸா இருந்தா என்ன ஆகும், எனக்கு கண்டிப்பா மல்டிப்ளிகேஷன் இருக்கும். ரேபிட் டிக்ரீஸா இருந்துச்சுன்னா எனக்கு டிவைடட் பை பண்ணிருப்பாங்க. அகைன் எனக்கு ஸ்கொயர் நம்பர் இல்ல கியூப் நம்பர் இல்ல ஸ்கொயர் நம்பரோட நியரஸ்ட் நம்பர் இல்ல கியூப் நம்பரோட நியரஸ்ட் நம்பரா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்போ நம்ம டேட்டா கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பேசிக் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவாப்பா. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 120 133 171 222 290 375 கொடுத்துருக்காங்களா. இது எனக்கு கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கிராஜுவல் இன்க்ரீஸ் என்ன பண்ணுவேன், நான் ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கலாமா. அப்ப டிஃபரன்ஸ் பாருங்கப்பா, எனக்கு 120 133 ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும், 13 இருக்குமா. அப்ப 13ன்றது என்ன நம்பர்ப்பா, ஒரு பிரைம் நம்பரா இருக்கலாம். சோ அப்ப எனக்கு இதுக்கு அடுத்த நம்பர் வந்து பிரைம் நம்பரா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா. சோ அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, 171ல இருந்து 133 பொசிஷன் எவ்வளவு வரும். ஜஸ்ட் இங்க 150 பேஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு கழிக்க தெரியல அப்படின்னா ஜஸ்ட் பேஸ் நம்பர் ஒன்று எடுத்துட்டு அதுக்கு இந்த சைடு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு இந்த சைடு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓவரால் அதை கூட்டினா எனக்கு என்ன இருக்கும், ஓவரால் டிஃபரன்ஸா இருக்குமா. அப்போ 150 எடுத்துட்டீங்கன்னா எனக்கு இங்க 21 இங்க எனக்கு 17 இருக்குமாப்பா. ஓவராலா 150 அப்படின்னா எனக்கு இங்க 21 இங்க 17 அப்ப என்ன கூட்டினா எவ்வளவு வரும், 38 இருக்குமா. அகைன் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, நான் 200 பேஸ் எடுத்துக்கலாமா. 200 பேஸ்னா இங்க எனக்கு 22 கூட இருக்கு, இங்க எனக்கு 29 வந்து கம்மியா இருக்கா. அப்ப ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும், 51 வருமா. எஸ் 51. அகைன் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. சோ எனக்கு இங்க 222 இருக்கு, இங்க 290 இருக்கு. நான் 250 பேஸ் எடுத்துக்குவேன். அப்ப எனக்கு இங்க 40 கூட இருக்கு, இங்க எவ்வளவுப்பா கூட இருக்கு, கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 28 கம்மியா இருக்கா. 250ல இருந்து 222 கழிச்சா 28. அப்ப எனக்கு ஓவரால் ஆட் பண்ண எவ்வளவு வரும், 68. அகைன் 290க்கு 375 டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும், இங்க ஒரு 75 இங்க ஒரு 10. நான் 300 பேஸ் எடுத்துட்டேன்னா அப்ப எவ்வளவு கிடைக்கும் இங்க டிஃபரன்ஸ் 85 இருக்குமா. சோ அப்ப எனக்கு இந்த செகண்ட் ஒன்னு என்னால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க லாஜிக். நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சேன்னா இதுல என்னால லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கமா. சோ இங்க 51 இங்க 68 இங்க 85 இருக்கு. இது எல்லாமே ஏதோ நம்மளுடைய மல்டிப்ளிகேஷன்ல வர மாதிரி இருக்கா. சோ இப்ப பாருங்க, இது 17 into 3 தான் எனக்கு என்ன வரும், 51. இங்க 17 into 4 தான் எனக்கு 68, 17 into 5 தான் 85. அப்ப இதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன பார்த்திருக்கணும், 17 into 2 வந்திருக்கணும், இங்க 17 into 1 வந்திருக்கணுமா. சோ அப்ப இதான் நான் கண்டுபிடிச்ச லாஜிக். இத நான் கரெக்ட்டா செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இங்க எனக்கு 17 1 என்ன வரணும், இங்க 13 க்கு பதிலா என்ன வந்திருக்கும், எனக்கு இங்க 17 வந்திருக்கணும். அப்ப எனக்கு 120 plus 17 எவ்வளவு வரும், 137 வந்திருக்கணுமா. அப்ப இங்க ராங் நம்பர் என்னவா இருக்கலாம்னா 133 இருக்கலாம். இது கரெக்ட்டா செக் பண்ண என்ன பண்ணுவேன், இதோட நான் அடுத்த நம்பர் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. அப்ப பாருங்க, இங்க எனக்கு 17 வந்திருக்கணுமா, இங்க எனக்கு 17 into 2 எவ்வளவு வரணும், 34 வந்திருக்கணுமா. அப்ப இதோட 34 ஆட் பண்ணா 117 வருதான்னு பாருங்க. 137 plus 34 ஆட் பண்ணா எவ்வளவு வருது, இங்க 11 ரிமைனிங் 1 7 1 117 வருதா. அப்ப இது கண்டிப்பா ராங் நம்பர் என்னவா இருக்கும், 133. சோ என்னோட ஆன்சர் இங்க ஆப்ஷன் டி தான் வரும். சோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம ராங் நம்பருடைய லாஜிக் கண்டுபிடிச்சு அந்த நம்பரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா. சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 2 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, 17 34 62 89 119 152 188 கொடுத்திருக்காங்களாப்பா. எனக்கு இங்க கிராஜுவல் இன்க்ரீஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்கும்போது எனக்கு மல்டிப்ளிகேஷனா இருக்கும். பட் அடுத்த நம்பர்ஸ் பார்க்கும்போது எனக்கு மல்டிப்ளிகேஷன்ல வரல இல்ல. ஜஸ்ட் அப்ப எனக்கு நியரஸ்ட் நம்பரா தான் 1 by 1 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா. சோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 17 வருமா. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 28. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும், 27 கிடைக்குது. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 30. இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் கிடைக்கும், ஓவராலா பார்க்கும்போது 33 கிடைக்குமா. அங்கே இது ரெண்டு டிஃபரன்ஸ் பாருங்க 36. சோ அப்ப எனக்கு இதுல என்ன லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கமா. சோ அப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 27 30 33 36. அப்ப ஒன்னொன்னுக்கு எனக்கு 3 3 இன்க்ரீஸ் ஆகுதா. அப்ப டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இங்க 3 இங்க 3 இங்க 3. அப்ப கண்டிப்பா எனக்கு இதோட லாஜிக் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் தான் இருக்க முடியும். அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 3 இருந்துச்சுன்னா 28 என்ன வந்திருக்கணும்,
24 வந்திருக்கணும். அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 3 இருந்துச்சுன்னா இங்க 17 என்ன வந்திருக்கணும்ப்பா 21 வந்திருக்கணும். அப்ப எனக்கு ராங் நம்பர் என்னவா இருக்கலாம்? இந்த ரெண்டு ராங் நம்பர், அதாவது எனக்கு ரெண்டு நம்பர் மாறி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பிட்வீன்ல இருக்க நம்பர் தான் எனக்கு கண்டிப்பா என்னவா இருக்கும், என்னுடைய ராங் நம்பரா இருக்குமா? அப்ப எனக்கு 17 ல இருந்து 21 கூட எவ்வளவு வரும்? 8 3 38 இருக்கும். இப்ப 30 to 24 ஆட் பண்ணா 62 கிடைக்குமா? 62 தான் கிடைக்கும். அப்ப என்னுடைய ராங் நம்பர் என்னதுங்க? 34 தான் வரணும். ஓகேவா? உங்களுக்கான அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन नंबर 3. 56 73 90 107 124 142 கொடுத்திருக்காங்களா? இதுவுமே எனக்கு எப்படி இருக்கு? ஜஸ்ட் கிராஜுவலா இன்கிரீஸா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் நம்ம? ஃபர்ஸ்ட் இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துடலாமா? சோ அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு பாருது? 73 ல இருந்து 56 போச்சுனா எவ்வளவு வரும்? 13 ல இருந்து 6 போச்சுனா ஒரு 7, இங்க எனக்கு 6 இருக்கும், 6 ல இருந்து 5 போச்சுனா 1, அப்ப எனக்கு 17 இருக்குமா? அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 90 ல இருந்து 73 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? சேம் அதே 17 வருமா? அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க 17, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 17, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 18 வரும். அப்ப பாருங்க எனக்கு காமன் டிஃபரன்ஸ் எல்லாமே 17 இருக்கும்போது இந்த நம்பர் மட்டும் கண்டிப்பா எனக்கு என்னவா இருக்க வாய்ப்பு இல்ல, 18 இருக்கறதுக்கான பாசிபிள் கிடையாதுல. அப்ப இங்க எனக்கு என்னவா இருக்கணும்? டிஃபரன்ஸ் வந்து 17 தான் இருக்கணும். அப்ப எனக்கு 124 + 17 எவ்வளவு வரும்? 141 தான் வரணும். அப்ப 142 தான் எனக்கு என்னவா இருக்கும்? இங்க ராங் நம்பரா இருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் இங்க ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4. 71 76 86 104 121 146 கொடுத்திருக்காங்களா? இதுவே எனக்கு எப்படி இன்கிரீஸ் ஆயிருக்கு? ஜஸ்ட் கிராஜுவலா தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் நம்ம? ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்துடலாமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுமா? 5, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10. இப்போ இந்த நம்பரை பார்த்தாலே சொல்லிடலாம் எனக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 15 இருக்கும், இல்லனா 20 இருக்கும். அப்ப நான் செக் பண்ணி பார்த்துடலாமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது எனக்கு ஓவராலா? சோ அப்ப எனக்கு 14 ல இருந்து 6 போச்சுனா 8, இங்க எனக்கு அகைன் 9 ல இருந்து 8 போச்சுனா 1. சனா 18 வந்திருக்கா? அப்ப எனக்கு 1 இங்க 15 வந்திருக்கலாம், இல்ல 20 வந்திருக்கலாம். அது ரெண்டுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ 5ன்றது டபுளா வரனா 10 இருக்கு, அகைன் டபுளா வரனா 20 வரணும். அப்படி இல்லனா 5 10, அப்ப 5 அங்க கூட இருக்கா? 1 15 வரலாம். அப்ப இந்த லாஜிக் தான் நீங்க ஃபாலோ ஆகணும். அப்ப கண்டிப்பா எனக்கு இந்த நம்பர் தான் ராங் நம்பரா இருக்கும். இதுதான் நான் ஃபர்தரா என்ன பண்ணுவேன்? செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? சோ அகைன் இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்கா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? சோ எனக்கு இங்க 1 ல இருந்து 4 போகாது. அப்ப 11 வந்து 4 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? 7. அகைன் 1 ல இருந்து 0 போச்சுனா 1 வருமா? அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 25. சோ அப்ப இத வச்சு என்ன பண்ணலாம்? நான் ஈஸி லாஜிக் கண்டுபிடிச்சலாமா? இங்க 5, இங்க 10, இங்க 25 இருக்கு. அப்ப இங்க 15, இங்க 20 வந்திருந்தா கரெக்ட்டா இருக்குமா? அப்ப 15 20 தான் இங்க லாஜிக்கா ஃபாலோ ஆகும். அப்ப இங்க என்ன வரணும்? 15, இங்க 20 வந்திருக்கணுமா? அப்ப 86 ஓட 15 கூட்டினா எவ்வளவு வரும்? 86 ஓட 15 கூட்டினோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 101 கிடைக்கும். இப்ப 101 ஓட 20 கூட்டினா 121 கிடைச்சிருமா? அப்ப எனக்கு இங்க கரெக்டான நம்பர்னு பாத்தீங்கன்னா 101. பட் ராங் நம்பர் பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்கணும்? 104 தான் இருக்கணும். சோ அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரணும். ஓகேவா? இதுக்கான அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 5. 14 16 12 18 10 22 8 கொடுத்திருக்காங்களா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு சிங்கிள் டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா நான் டிஃபரன்ஸ் பார்த்துடலாமா? அப்ப டிஃபரன்ஸ் பாருங்கமா. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னது? +2. இங்க என்ன பண்ணிருக்காங்க? -4 பண்ணிருக்காங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க? +6. அகைன் இங்க -8 பண்ணிருப்பாங்களா? சோ அப்ப லாஜிக் வைஸ் எனக்கு கரெக்ட்டா ஃபாலோ ஆகுதா? +2 -4 +6 -8. அப்ப அடுத்து என்ன பண்ணிருக்கணும்? +10 பண்ணிருக்கணுமா? அப்ப 10 + 10 எவ்வளவு வந்திருக்கணும்? 20 வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 22 கொடுத்திருக்காங்களா? அப்ப என்னோட ராங் நம்பர் என்னப்பா இருக்கும்? 22 தான் இருக்கணும். சோ நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட்டா செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்? நெக்ஸ்ட் நம்பரோட செக் பண்ணி பார்க்கலாமா? சோ அகைன் என்ன பண்ணிருப்பாங்க? -12 பண்ணிருப்பாங்களா? அப்ப 20 - 12 எவ்வளவு வரும்? 8 வரும். சோ இங்க 8 எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்ப நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட். சோ அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? மிஸ்ஸிங் நம்பர்னாலும் சரி, ராங் நம்பர் சரி, 1 by 1 அதோட லாஜிக் செக் பண்ணிட்டு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். சோ தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Thank you.